ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே எப்படி போச்சு, பிளானே இல்லாமல் எப்படி பக்காவாக போச்சுன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ காலையில் வரைக்குமே எந்த பிளானுமே இல்லை, கோயிலுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் எந்த பிளானுமே இல்லை. ஸோ சடனாக சரி நினைக்கிறோம் ஆனால் போகவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பியாச்சு. அம்மா எனக்காண்டி பூவு ஜூஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா நான் வந்து வண்டியில் ஏறிட்டேன் அப்படின்னா இடையில எங்கேயும் நிற்க மாட்டேன், எதுவும் வாங்க மாட்டேன் அந்த மாதிரி. ஸோ அதுக்காண்டி அம்மாவே எல்லாம் ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கிளம்பி நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா வாடிப்பட்டி மாதா சர்ச்சுக்கு தான் போயிருந்தோம். ஸோ பாப்பாவுக்கு வந்து 2 மொட்டை எடுத்தாச்சு கோயிலில். ஸோ 3வது மொட்டையுமே வந்து கோயிலில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடையில் முடி வெட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி 3வது மொட்டை போட தான் நாங்கள் போயிருக்கோம். கோயிலுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. தென் வந்து வேகமாக போயிட்டு மொட்டை போடுறதுக்கு டோக்கனும் வாங்கிட்டோம். டோக்கனை வாங்கிட்டு பாப்பாவுக்கு போயிட்டு மொட்டையை போட்டு நேராக சாமி கும்பிட்டு நிறைவாக இருந்தது. சாமியை கும்பிட்டுட்டு ரிட்டன் கிளம்பி வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, மேரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ எங்கள் அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு. ஸோ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிட்டு நீட்டாக வந்துட்டோம். என்ன சண்டே அப்படின்னா ஒரு சமையல் அந்த மாதிரி ஒரு பரபரப்பாகவே இருப்போம்ல. ஸோ இன்றைக்கி அது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. இந்த மாதிரி எங்கேஜ்டாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. நீட்டாக முடிஞ்சிச்சு எல்லாமே. ஸோ உங்களுக்கு சண்டே இன்றைக்கி எப்படி போச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்றைக்கி எதிர்பாராமல் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்ததா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து வடை சாப்பிட்டது, சாப்பாடு கிடைக்கல அந்த டைமுக்கு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.